இதை பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு பூத்தில் ஒரு செடியில் பூத்துருக்கு. அப்புறம் ஒரு வேப்ப மரம் செடிக்குள்ள பாத்திக்குள்ள வந்து நிற்கிது. ரோஸை பாருங்கள் கலரு. அப்புறம் இந்த ரோஸை பாருங்கள். இந்த ரோஸ் தான் மாலைக்கு வச்சு கட்டுறாங்க. இந்த மலைக்கு அப்புறம் நல்லா அழகாக தலை அடித்து நிற்கிது. உள்ளே போய் காட்டுறோம். லைக் எங்கே போ, லைக்கி போ, வெளியே போனால் ஓடிடுது. அப்புறம் இந்த நத்தை இருக்குல்ல, ஏற்கனவே நான் 5 நத்தை வச்சுருந்தேன். இப்போ மாடு மேய்ச்சல் கொண்டு போகும்போது வயக்காட்டுக்குள்ளே ஒரு நத்தை கிடந்துச்சு, எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ அப்போ நான் 6 நத்தை என்கிட்ட கிடக்குது. பார்த்தீங்களா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூத்த பூ பார்க்க அழகாக இருக்கா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூத்த பூந்து இந்த செடியில் இந்த மலைக்கு அழகாக தலை அடித்து நிற்கி. பார்த்தீங்களா, இது பார்த்தீங்களா மலைக்கு நல்லா தள்ளடிச்சு கிடக்குது. அப்புறம் ப்ரௌனி ப்ரௌனி நின்றுக்க. அப்புறம் இதெல்லாம் மலைக்கு நல்லா கொழுந்தடிச்சு நிற்கி பாருங்கள். நேற்று ஒரு வாழைக்கன்று ஒன்று சின்னது வச்சேன், வாடலை, அழகாக தான் நிற்கி, ஃப்ரெஷ்ஷாக நிற்கிது. மாட்டு தீவன குச்சியில் ஊனி வச்சது அழகாக தலை அடித்து நிற்கி பாருங்கள். நான் அந்த குச்சி தான் கிடக்கல, அது வந்து மாட்டு தீவன குச்சி வச்சுருக்கேன். இது தண்ணி வாய்க்கால் இதில் ஓடும், அதனால் வச்சு விட்டா அழகாக தலை அடித்து நிற்கிது. பார்த்தீங்களா, இது எங்கள் வீட்டு தோட்டம். பப்பாளி சின்ன பொடி காயை போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, பொடி காயாக அப்போ தான் போட்டிருக்கு. அப்புறம் இது விதை போடலை, அந்த பப்பாளி தான். இது வந்து போன வருஷம் வச்ச பச்சை மிளகாய் செடி. மலையில் இப்போ தான் பூ பூத்துருக்கு திரும்பியும். பார்த்தீங்களா, பூ பூத்து காய் போட்டிருக்கு. சீத்தாலாம் ஒன்றும் பூ பூக்கலை. இது நொடிச்சு வச்சாங்களா, பதிய போட்டு வைக்கிற கனகாம்பரம் செடி. இது வேப்ப மரம், அந்த மரத்தில் உள்ள வேப்ப முத்தில் முளைச்சி எல்லாமே வேப்பம். பார்த்தீங்களா, விதை தன்னால் உளுந்து முளைச்சி கிடக்கிறது. இது மல்லிகைப்பூலாம் பதியம் தன்னால் பதியம் போட்டு வருது. அடுத்த வருஷம் நல்லா அரும்பு வச்சிரும். குட்டி குட்டி செடி வச்சுருக்கேன் பாருங்கள், பிடிச்சிருந்தா